Yeah, raw cashew, Singapi. Hizo zinakuwa zinategemeana, lakini kwa sasa hivi ni kilo shilingi 4,000. This is W180 grade, right? Yes. Okay. Hii kilo moja Singapi? 19. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சானியாவில் வந்து உபுங்கோ அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ வந்து ஒரு கேஷ்நட் ஹோல்சேலில் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்திருக்கும். இவங்க வீட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முந்திரி ரொம்பவே ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முந்திரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து டான்சானியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% ஆஃப் முந்திரி வந்து எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெனின்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கானாலேருந்து முந்திரி என்ன பண்ண இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் டான்சானியா முந்திரி பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். சைஸும் வந்து முந்திரி வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் வந்து நல்லா ஒயிட் கலர் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு முந்திரி எதுன்னு கேட்டிங்கன்னா டான்சானியா முந்திரி தான். இங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்வாரா, லிண்டி. 70% ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது டான்சானியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்வாரா அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்குது. 70%. அந்த கிளைமேட்லாம், அதாவது கேஷ்யூஸ் வந்து கல்டிவேட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் ஊர் எதுன்னு கேட்டால் முட்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிண்டி, ரெண்டு ஊருமே வந்து அங்கே. அப்போ நெக்ஸ்ட்டு 30% எங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அதிகமாக லிண்டியில் தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்து அதாவது ஷெல்லோடு கொடுப்பாங்க. அதாவது முந்திரி இருக்குது இல்லையா, அது ஷெல்லோடு கொடுப்பாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி அங்கே ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்சேல் விலையில் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்சேலில் வந்து விற்பனை பண்ணிட்டு இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து முட்வாராவில் வந்து இருக்குது. கம்பெனி நேம் வந்து ஜார்வில். இவங்களோட நேம் வந்து ஜமீலா. ஹவு மெனி இயர்ஸ் யூ ஆர் டூயிங் திஸ் பிஸ்னஸ்? 5 years. ஓகே. அதாவது 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து இன்ஸ்டா மூலியமாகவும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் ஹோல்சேலில் வந்து என்ன பண்ணுறாங்க, கடைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, நம்ம ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ஜமீலா, திஸ் இஸ் W180 grade, right? Yes. ஓகே. ஈ கிலோ மோஜா சிங்காப்பி 19. 19. ஓகே. குமினா டீசா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டான்சானியன் ஷில்லிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 19,000 ஷில்லிங்ஸ் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இந்தியன் மணியில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 550 ருபீஸ் வந்து வரும். இன்னும் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா வந்து குமினா டானு, அதாவது 15,000 ஷில்லிங்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 450 ருபீஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே. ரோஸ்டட் இப்போ ஜமீலா, ரோஸ்டடு ஈ moja singapi? Roasted ni 20 kwa bei ya nini? Bei ya rejareja, lakini kwa jumla inakuwa 19 kama kawaida. 19. ஓகே. இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 19,000 ஷில்லிங்ஸ் தான் சொல்கிறாங்க. ஜூம்லா அப்படின்னு சொல்கிறாங்களே, ஜூம்லா அப்படின்னா வந்து ஹோல்சேல் அப்படின்றது தான் மீனிங். ஓகே. ஜமீலா, which country you are exporting this cashews? I exported different countries like Kenya, Uganda, Congo, this country. ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா உகாண்டா, இந்த டான்சானியா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கண்ட்ரிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உகாண்டா, ஜாம்பியா, நெக்ஸ்ட்டு காங்கோ. ஸோ இந்த கண்ட்ரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜமீலா, கொரஷு, அதாவது கொரஷு அப்படின்னா வந்து சாயிலில் வந்து முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொரஷு வித் ஷெல் கிலோ மோஜா சிங்காப்பி. Yani? வித் ஷெல். கொரஷு வித் ஷெல். With the shell? Yeah. Raw cashew singapi. Hizo zinakuwa zinategemeana, lakini kwa sasa hivi ni kilo shilingi 4,000. எல்ஃபுன்னே, அதாவது நீங்கள் அந்த ஷெல்லோடு வாங்கினீங்க அப்படின்னா வந்து எல்ஃபுன்னே அப்படின்னா வந்து
நம்ம இந்தியன் மணியில் வந்து ஒரு 120 ருபீஸ் வரும். இன்னும் நீங்கள் பல்காக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பல்காக வந்து முட்டுவாராலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கலாம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோ, அதாவது வித் ஷெல்லோட நீங்கள் வந்து அதை உடச்சி ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கிலோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, டேஸ்ட் மோஜா. திஸ் இஸ் W180 கிரேடு ஜமீலா. ஓகே ஓகே. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. மோஜா ரோஸ்டட். ஓகே, அசாண்டே. இது சால்ட்டு ஆட், சால்ட் வந்து பீலி சால்ட் ஒன்லி. ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. சாஃபி. ஓகே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 kg. இப்போ இன்றைக்கி வந்து இது ஆர்டர் வந்து வாங்கிட்டு போகிறதாக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்காக இது வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கிட்டு போக இன்றைக்கி ஈவினிங் வருவாங்க. ஜமீலா, திஸ் ஒன் சிங்காப்பி எல்ஃபுன்னே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4000 shillings வந்து சொல்கிறாங்க. 100 கிராம் 150. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 150 கிராம். இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா வந்து எல்ஃபின்னே அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் மணியில் வந்து ஒரு 120 ருபீஸ் வந்து வரும். ரோஸ்டட் ஆல்சோ 150 கிராமு. மோஜா சிங்காப்பி எல்ஃபுன்னே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4000 shillings சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் மணியில் வந்து கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அரௌண்டு ஒரு 120 ருபீஸ் தான் இதுவும் வரும். தேங்க்யூ ஜமீலா. Thank you too. Asante sana kwa kuja. Asante, karibuni mje kununua korosho, ziko tofauti tofauti. Kilo moja, hii hapa nusu, hii hapa gramu 150 na hii hapa gramu 100. Karibuni sana. Asante Jamila. Asante pia. Asante. Bye.